அண்ணே, இது நிஜமாலே ஒரு விஸ்வரூபம் படத்தோட செகண்ட் பார்ட் மாதிரி குழப்பமாவே போயிட்டு இருக்கு பாஸ். எடப்பாடியும் தினகரனும் மேடையில கை குலுக்கிக்கிறாங்க. ஆனா அடியில ஒருத்தர் கால ஒருத்தர் வாரி விடுவாங்களோங்கிற பயம் ரெண்டு பேருக்குமே இருக்கு. இது கூட்டணியா இல்ல தற்காலிக சமாதானமான்னு அதிமுக தொண்டர்களே இப்ப குழம்பி போய் நிக்கிறாங்க. இந்த எடப்பாடி தினகரன் பணி போற ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துடலாம். அதிரடி பிராண்டி செய்திகள். ஒப்புக்கு சப்பனா, அதிமுகவை பழிவாங்கவா? டிடிவி தினகரனின் மாஸ்டர் பிளான் என்ன? ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், மதுராந்தகத்துல பிரதமர் முன்னாடி ஒன்னா நின்னாங்க, நாங்க தான் அம்மாவோட வாரிசுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தஞ்சாவூர் மீட்டிங்ல தினகரன் நாட்கள் மிஸ்ஸிங். ஜெயலலிதா பிறந்த நாளை கூட தனித்தனியா கொண்டாடி இருக்காங்க. இது கூட்டணியா இல்ல வெறும் தேர்தல் நாடகமா? இதோ அந்த 7 ஜொலிக்கும் ஃபெடரல்கள். 1. அதிமுக மற்றும் அமமுக இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒன்னா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் அந்த பகை ஆறவே இல்லைன்னு அரசியல் வட்டாரம் சொல்லுது. 2. வாக்கு சிதறல் பயம். தென் மாவட்டங்கள்ல தினகரன் பிரிச்சிட்டு போன வாக்குகளால தான் திமுக ஜெயிக்குதுன்னு தெரிஞ்சுதான் இப்ப 2 பேரும் கம்பல்சரியா ஒன்னா சேர்ந்திருக்காங்க. 3. தஞ்சாவூர் ட்விஸ்ட். தஞ்சாவூர்ல நடந்த முக்கியமான கூட்டணி விழால அமமுக நிர்வாகிகள் கலந்துக்கல. எங்களுக்கு ஒதுக்குன சீட்ல மட்டும்தான் வேலை பார்ப்போம்னு தினகரன் சைலண்டா ஒரு முடிவெடுத்ததுதான் இப்போ பெரிய பஞ்சாயத்து. 4. யார் லீடர்? அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குது. ஆனா நாங்க டிஜேபி கிட்ட கேட்ட சீட்டு வாங்குவோம்னு தினகரன் சொன்னது எடப்பாடியார் தரப்ப பயங்கரமா சீண்டி இருக்கு பாஸ். 5. தனித்தனி கொண்டாட்டம். அம்மாவோட பிறந்தநாளை கூட ஒன்னா சேர்ந்து கொண்டாடாம தனித்தனி பந்தல் போட்டது தொண்டர்களிடையே நாம இன்னும் ஒட்டலையோங்கிற சந்தேகத்தை அதிகமாக்கிருக்கு. 6. உளவு வேலை. சில அதிமுக நிர்வாகிகள் இன்னமும் தினகரன் கூட ரகசிய தொடர்புல இருக்காங்கன்னு உளவுத்துறை சொல்லதால எடப்பாடியார் இப்போ தன் ஆட்களை ஸ்ட்ரிக்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காராம். 7. தேர்தல் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு 2 தரப்புமே மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. இது வெறும் ஒப்புக்கு சப்பன கூட்டணி தான் விமர்சகர்கள் சொல்றாங்க. பாஸ், மக்கள் ஏன் இப்போ இத கிண்டல் பண்றாங்க தெரியுமா? அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல பகைவனும் இல்லங்கிறதுக்கு இவங்க தான் பெரிய உதாரணம். ஆனா கொள்கைக்காக இல்லாம வெறும் சீட்டுக்காக சேர்றப்போ அங்க தொண்டர்கள் மத்தியில ஒரு ஆத்மார்த்தமான ஒற்றுமை வராது. இது 2026 தேர்தல்ல இவங்களுக்கு கை கொடுக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். கண்ணா, மேடையில கட்டிப்பிடி வைத்தியம், ஆனா உள்ளுக்குள்ள குத்துச்சண்டை. தினகரனோட கை ஓங்குமா இல்ல எடப்பாடியோட கால் தாங்குமான்னு ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சிடும் பாஸ். அலையன்ஸ் இஸ் ஆன் பேப்பர், பட் சஸ்பிஷன் இஸ் இன் த ஹார்ட் பாஸ். எடப்பாடி தினகரன் கூட்டணி நீடிக்குமா இல்ல தேர்தல் முடிஞ்சதும் பாய் பாய் சொல்லிப்பாங்களா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலோட விறுவிறுப்பான அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye.